வணக்கம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் எப்படி இவ்ளோ கரெக்ட்டா இயங்குதுன்னு? நம்ம கடையில வாங்குற காய்கறியில இருந்து நம்ம போற பஸ் வரைக்கும் எல்லாத்துக்கு பின்னாலயும் ஒரு சீக்ரெட் கோட் இருக்கு. அதுதாங்க அளவீடுகள். வாங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்கான மொழிய பத்தி இந்த பகுதியில நம்ம விரிவா பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல எந்த ரூல்ஸுமே இல்லாத ஒரு உலகத்தை பத்தி பார்ப்போம். அப்புறம் அந்த குழப்பத்துக்கு எப்படி ஒரு தீர்வு வந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீளம், நிறை, நேரம்னு பேசிக்கான விஷயங்களை எப்படி அளக்கிறதுன்னு கத்துக்கலாம். கடைசியா ரொம்ப துல்லியமா இருக்கிறது ஏன் அவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். ரெடியா? சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கேக் செய்ய போறீங்கன்னு வச்சுப்போம். ரெசிபில கொஞ்சம் மாவு போடுங்கன்னு மட்டும் எழுதிருக்கு. அப்போ என்னாகும்? உங்க கொஞ்சம் ஒரு அளவு, உங்க ஃப்ரெண்டோட கொஞ்சம் வேற அளவு. பழசில கேக் பாறை மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல கூழ் மாதிரி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அளவீடுகள்னு ஒன்னு இல்லைன்னா நம்ம உலகத்தோட நிலைமையும் கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும். இப்போ உங்க கையில இருக்கிற போன் இல்லனா பக்கத்துல இருக்க டேபிள பாருங்க. அதோட நீளம் எவ்வளோன்னு கேட்டா எப்படி சொல்வீங்க? உங்க விரலால அளந்து சொல்வீங்களா, இல்ல வேற எதையாவது வச்சு அளப்பீங்களா? நீங்க எப்படி அளந்தாலும் உங்க ஃப்ரெண்ட் அளக்கிறதுக்கும் அதுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும் இல்லையா? வாங்க ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்க கைய விரிச்சு உங்க முன்னாடி இருக்கிற டேபிளோட நீளத்தை சான் போட்டு அளந்து பாருங்க. எத்தனை சான் வருது? சரி, இப்போ இதே விஷயத்த உங்க வீட்ல இருக்கிற வேற யாரையாவது செய்ய சொல்லுங்க. 2 பேருக்கும் ஒரே நம்பர் வந்துச்சா? சான்ஸே இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரோட கையளவும் வேற வேற. இந்த மாதிரி குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு தான் உலகம் பூரா இருக்கிற சயின்டிஸ்ட்ஸ் ஒன்னு சேர்ந்தாங்க. அவங்க ஏன் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி அளக்கக்கூடாது, ஒரே மொழியில பேசினா எவ்வளோ நல்லா இருக்கும்னு யோசிச்சாங்க. அந்த ஒரு பொதுவான மொழி தான் இன்னைக்கு சயின்ஸுக்கும் பிசினஸுக்கும் அடிப்படையா இருக்கு. இதுல இருந்து தான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ், அதாவது தரப்படுத்தப்பட்ட அலகுகள் உருவாச்சு. இப்போ மியூசிக்னா சா ரி கா மான்னு சொல்றோம். கம்ப்யூட்டர்னா 0 1 சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி சயின்ஸுக்கும் வியாபாரத்துக்கும் ஒரு பொதுவான மொழி இருக்கு. அதுதான் எஸ்ஐ யூனிட்ஸ். இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் தான் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் ஒரே மாதிரி அளக்க வைக்குது. எஸ்ஐ யூனிட்ஸ்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதாவது சர்வதேச அலகு முறை. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நீங்க இந்தியால 1 மீட்டர் துணி கேட்டாலும் சரி, அமெரிக்கால போய் கேட்டாலும் சரி, ரெண்டோட நீளமும் ஒன்னா தான் இருக்கும். இதனால தான் இன்டர்நேஷனல் பிசினஸ், சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாமே ரொம்ப ஈஸியா நடக்குது. எப்படி ஒரு பெரிய பில்டிங்குக்கு பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி இந்த எஸ்ஐ சிஸ்டத்துக்கும் 3 முக்கியமான தூண்கள் இருக்கு. நீளத்துக்கு மீட்டர், நிறைக்கு கிலோகிராம், நேரத்துக்கு வினாடி. இந்த 3 தான் அடிப்படை. இதை வச்சுதான் மத்த எல்லா பெரிய அளவீடுகளையும் நாம உருவாக்குறோம். சரி, நம்ம முதல் தூணான நீளத்தை பத்தி பார்க்கலாம். நீங்க கடைசியா எதோட நீளத்தை அளந்தீங்க? உங்க உயரமா இல்ல ஒரு புக்கோட அகலமா? யோசிச்சு பாருங்க. நீளம் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை எப்படி கரெக்டா அளக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற தூரம் தான் நீளம். அது ஒரு சின்ன இரும்போட காலடி தடமா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய வானவில்லோட வளைவா கூட இருக்கலாம். இதோட பேசிக் எஸ்ஐ யூனிட் மீட்டர். இப்போ ஒரு இரும்போட நீளத்தை மீட்டர்ல சொன்னா எப்படி இருக்கும்? 0.005 மீட்டர்னு சொன்னா தலைய சுத்தும். அதே மாதிரி சென்னையில இருந்து டெல்லிக்கு இருக்கிற தூரத்தை சென்டிமீட்டர்ல சொன்னா நம்பரே பத்தாது. இந்த மாதிரி குழப்பத்தை தவிர்க்க தான் கிலோ, சென்டி, மில்லின்னு சில மேஜிக் வார்த்தைகள் இருக்கு. இத வச்சு நம்ம தேவைக்கேத்த மாதிரி அளவுகளை பெருசாவோ சின்னதாவோ மாத்திக்கலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நாம இன்னைக்கு யூஸ் பண்ற இந்த மெட்ரிக் சிஸ்டம், அதாவது இந்த மீட்டர், கிலோகிராம்லாம் எப்போ உருவாச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 230 வருஷத்துக்கு முன்னாடி 1790ல பிரெஞ்சு புரட்சி நடந்தப்பதான் இதை கொண்டு வந்தாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க கடைக்கு போய் 1 கிலோ தக்காளி எடை போடுங்கன்னு கேப்பீங்களா? நம்மள முக்காவாசி பேர் அப்படிதான் கேக்குறோம். ஆனா சயின்ஸ் படி பார்த்தா அது ஒரு சின்ன தப்பு. ஏன் தெரியுமா? ஏன்னா நிறை வேற, எடை வேற. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. நிறை, அதாவது மாசுங்கிறது ஒரு பொருள்ல எவ்வளவு ஸ்டஃப் இருக்குங்கிறது. அது நீங்க பூமியில இருந்தாலும் சரி, நிலால இருந்தாலும் சரி, மாறவே மாறாது. ஆனா எடை, அதாவது வெயிட்ங்கிறது அந்த பொருளை பூமி எந்த அளவுக்கு வேகமா கீழே இழுக்குதுங்கிற அந்த ஈர்ப்பு விசை தான். அதனாலதான் எடை இடத்துக்கிட மாறும். இன்னும் தெளிவா புரியணும்னா, நீங்க நிலாவுக்கு போறதா கற்பனை பண்ணிக்கோங்க. அங்க போனதும் நீங்க மிதப்பீங்க. ஏன்? ஏன்னா உங்க உடம்புல இருக்க பொருட்களோட அளவு, அதாவது உங்க நிறை அப்படியே தான் இருக்கும். ஆனா நிலாவோட ஈர்ப்பு விசை ரொம்ப கம்மி. அதனால அது உங்களை மெதுவா தான் இழுக்கும். இதனால உங்க எடை குறைஞ்சு நீங்க ஒரு பஞ்சு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது நேரம். நம்ம கண்ணுக்கு தெரியாது, கையில பிடிக்க முடியாது. ஆனா நம்ம வாழ்க்கையே கண்ட்ரோல் பண்றது இந்த நேரம்தான். அப்பேற்பட்ட நேரத்தை மனுஷன் எப்படி அளக்க கத்துக்கிட்டான்?
சூரியனோட நிழல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் நேரத்தோட கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. பழைய காலத்துல சூரியன் உதிச்சு மறையறத வச்சு ஒரு நாளை கணக்கு பண்ணும். அப்புறம் மணல் கடிகாரம், சூரிய கடிகாரம்லாம் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. ஒரு செகண்ட லட்சக்கணக்கான பங்கா பிரிச்சு அளக்க முடியுது. ஒலிம்பிக்ஸ்ல ஓட்டப்பந்தயத்துல யார் ஜெயிக்கிறாங்கன்னு தீர்மானிக்கிறதே இந்த மைக்ரோ செகண்ட் கணக்கு தான். சோ நேரத்தோட அடிப்படை எஸ்ஐ அழகு வினாடி, அதாவது செகண்ட். நம்ம கண்ணு சிமிட்டுறதுக்குள்ள ஒரு செகண்ட் முடிஞ்சிடும். ஆனா இந்த ஒரு சின்ன செகண்டை வச்சு தான் நாம நிமிஷம், மணி நேரம், நாள், வருஷம்னு எல்லாத்தையுமே கணக்கிடுறோம். ஓகே, இப்போ எப்படி அளக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதை எப்படி 100% கரெக்டா அளக்கிறது? ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கிடும். அதனால ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி துல்லியமா அளக்கிறதுக்கு 3 சீக்ரெட் ரூல்ஸ் இருக்கு. அதை இப்ப பார்க்கலாம். இந்த 3 ரூல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பண்ற அளவீடு எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ரூல் நம்பர் 1, எப்பவும் ஸ்கேல்ல 0லேருந்து தான் அளக்க ஆரம்பிக்கணும். ரூல் நம்பர் 2, ஸ்கேலையும் நீங்க அளக்கிற பொருளையும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணையா, அதாவது பேரலலா வைக்கணும். ரூல் நம்பர் 3, அளவை பார்க்கும்போது நேரா மேல இருந்து செங்குத்தா பார்க்கணும், சைடுல இருந்து பார்க்க கூடாது. அவ்வளவுதான். நீங்க ஒரு பொருளை சைடுல இருந்து பார்க்கும்போது அதோட அளவு கொஞ்சம் தள்ளி தெரியற மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஆங்கிள் மாறும்போது ஏற்படுற பார்வை பிழைக்கு தான் சயின்ஸ்ல இடமாறு தோற்ற பிழை அல்லது பாரலாக்ஸ் எரர்னு பேரு. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றேன். நீங்க கார்ல பாசஞ்சர் சீட்ல உட்காந்துட்டு ஸ்பீடோமீட்டர் பார்த்திருக்கீங்களா? டிரைவருக்கு வண்டி 80 கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி தெரியும். ஆனா நீங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது அது 75 மாதிரி தெரியும். இதுக்கு காரணம் அந்த ஆங்கிள் தான். இதுதான் பெர்ஃபெக்ட்டான பாரலாக்ஸ் எரர். சரி, இப்போ இந்த படத்தை பாருங்க. இதுல ஏ, பி, சின்னு 3 கோணத்துல இருந்து அளவை பார்க்கறாங்க. இதுல எந்த பார்வை சரியானதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க. ஆமா, நீங்க பீன்னு நினைச்சிருந்தா உங்க பதில் கரெக்ட். எப்பவுமே அளவீட்ட நேரா மேலே இருந்து செங்குத்தா பார்க்கறது தான் துல்லியமான ரிசல்ட்டை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம உலகத்தை எப்படி நம்ப முடியாத அளவுக்கு துல்லியமா அளக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, நம்மால எல்லாத்தையும் அளந்துட முடியுமா? ஒரு அம்மாவோட அன்பை எந்த யூனிட்ல அளக்கிறது? ஒரு குழந்தையோட சிரிப்புல இருக்கிற சந்தோஷத்தை எப்படி அளப்பீங்க? சில முக்கியமான விஷயங்கள் ஒருவேளை எந்த அளவுகோலுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கலாம் இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.